அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டவுட்டுக்குமான வீடியோஸையும் நம்ம வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இப்ப ஒரு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸா கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நமக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து இப்போ கேட்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 நாள் சாய்ஸ் ஃபில் பண்றோம். முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது பண்றோங்க. ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகள், விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? இதுக்கடுத்து இந்த வருஷம் கவுன்சிலிங்ல போன வருஷம் கவுன்சிலிங் 4வது நாளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். இந்த வருஷம் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 5th டே தான் நம்மளுக்கு வந்து என்ன ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா இப்போ நீங்க ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், 100 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், 150 கொடுத்துருக்கலாம், 200, 500, 1000 சாய்ஸ் கூட கொடுக்கலாங்க. ஸோ இப்போ நீங்க எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கல்லூரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க 500 சாய்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, 150 சாய்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, 200 சாய்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, நம்மளுடைய ரேங்க், உங்களுடைய ரேங்கை பொறுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேங்க்குக்கு இந்த கல்லூரியில இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிருக்கு, என்ன கம்யூனிட்டி கேட்டகரியில சீட் அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள்ங்கிறது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல வரும். அப்ப அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சுனாலே நம்மளுக்கு அந்த கல்லூரி வந்து கன்ஃபார்மான்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறதுக்கு வந்து தமிழ்ல வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தோராயமான ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த சீட்டை அலோகேட் பண்ணியிருக்கிறேன், இதுல ஜாயின் பண்றதா வேண்டாமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கீழே கொடுப்பாங்க, ஒரு ஒரு 5 சாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து இந்த கல்லூரியில சேர விரும்புறீங்களா, இல்ல இந்த சீட்டே ஓகேவா, இந்த சீட்டுக்கு மேல வேற ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு 150 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60வது சாய்ஸ்ல வந்து சீட் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த 60வது சீட்டே ஓகேவா, இல்ல இதுக்கு மேல போக விரும்புறீங்களா, இல்ல வந்து இந்த சீட் எனக்கு வேண்டாம் நான் மேல ட்ரை பண்றேன்னா, இல்ல நான் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 சாய்ஸ் வந்து கீழே கொடுப்பாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து 5வது நாள் வரும். இந்த 5 மற்றும் 6வது நாள், இந்த 2 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன முடிவு பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இந்த 5 அண்ட் 6வது நாள் ஈவினிங் 5 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 5 PM வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிவு பண்ணி அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா, அந்த 5 சாய்ஸஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சாய்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது கேன்சல் ஆகும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சா மட்டுமே நமக்கு அந்த காலேஜ் கன்ஃபார்ம் கிடையாது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கணும், அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கணும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஃபீஸ் கட்டணும், சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். எல்லாமே முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரியில வந்து ஒரு சீட்டுங்கிறது இருக்கு, கவுன்சிலிங்ல கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ங்கிறது கிடையாது. ஸோ அதனால மாணவர்கள் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது கிடைச்ச உடனே அந்த 2 நாளைக்குள்ள டிசைட் பண்ணுங்க. நம்ம அந்த கல்லூரி உங்களுக்கு ஓகேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. மத்தவங்க எல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறாங்கிறதுக்காக நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க. நீங்க கொடுத்த சாய்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு சீட்டுங்கிறது அலோகேட் ஆயிருக்கும். அப்ப வந்து நான் வந்து இன்னும் பெட்டரா போறேன் அப்படின்னு போறீங்கன்னா, அது அவங்களோட விருப்பம் தானே தவிர்த்து, அதை தாண்டி நீங்க கொடுக்கக்கூடிய சாய்ஸ்ல இருந்து மட்டும்தான் சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். சரிங்களா? அப்ப வந்து இதை வந்து தெளிவா ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது இதுதான். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா சீட்டு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை நீங்க தான் உறுதிப்படுத்தணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய A to Z டவுட்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூஸா சொல்லிட்டு வர்றோம்.
அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துட்டு வரோம். இது மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.